தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவருக்கும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் கர்த்தர் கிருபையால் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு சமாதானமும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய தினம் நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம எப்படி நடக்கிறோம், கடவுளுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆண்டவர் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர்கிட்டவே போக முடியாது, அப்படிப்பட்ட தேவன் அவர். புதிய ஏற்பாடில் அவர் கிருபையால் நம்ம இரக்கத்தினால நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படுறோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அந்த 1 சாமுவேல் அதில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலர்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியை தவிர வேறு யார் தொட்டாலும் அவங்க லேவியர் கூட பரிசுத்தம் இல்லாமல் தொட்டால் கூட அவங்க எரிஞ்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் போர் நடக்கும்போது அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு எதுவும் ஆகலை, பார்த்தீங்களா? ஏன்னா சட்டம் தெரிஞ்சது இஸ்ரவேலருக்கு தான், பெலிஸ்தியர்களுக்கு அந்த சட்டம் தெரியாது. அதனால் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய தாகோனுடைய கோயிலில் வைக்கும்போது அந்த சிலை தலைகீழ விழுந்து கிடந்தது. மறுபடியும் ஒரு வாட்டி அவங்க எடுத்து நிற்க வச்சுட்டு போனாங்க. அடுத்த நாள் வரும்போது அது தலைவேறு கைவேறாக தனித்தனியாக மறுபடியும் அது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடந்தது, இல்லைங்களா? அப்போது அதை பார்த்து பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ இது அங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு மூளைக்கட்டிகளும் நிறைய மரணமும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பயந்து அவங்க ஒரு 5 பொன் கட்டிகளும் 5 பொன் சுண்டலி அதையும் செஞ்சு அந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம இஸ்ரவேலுக்கு திருப்பி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பயந்து 2 மாடு பூட்டி ஒரு வண்டி, அது வரைக்கும் பார்க்காத மாடு ஒன்று, கறவை மாடை ஏற்படுத்தி வண்டி ஒன்று பூட்டி அது மூலயமா வச்சு அதை அனுப்பிச்சிடுறாங்க. அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெத்சமேசு என்ற இடத்துக்கு அது வருது. அந்த கோதுமை அறுவடை செஞ்சுக்கிற மக்கள் பார்க்குறாங்க. பார்த்து அந்த காலையும் அந்த மண்டியும் அடிச்சு பலியிட்டு ஆண்டவருக்கு பலியிட்டு உடன்படிக்கை பெட்டி வந்துச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் அதை உற்று பார்த்த 70 பேர் மரணிச்சிடுறாங்க. அப்போ அது எவ்வளோ பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டி பாருங்கள். அப்புறமா அது அங்கேருந்து அபினதா என்ற வீட்டுக்கு அவர் வீட்டில் வைக்கப்பட்டது. 20 ஆண்டுகள் கிட்ட அங்கே இருந்துச்சு. பெலிஸ்தர்கிட்ட 7 மாதம் இருந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய பிள்ளைகள் கூட நாதாபு அபிகு தூபம் காட்டும்போது ஆண்டவருடைய கட்டளைக்கு விரோதமாக போனதால் அங்கேயே எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. உடன்படிக்கை அவர் எவ்வளோ பரிசுத்தமானவர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். இதை நீங்கள் பார்க்கணுன்னா லேவியராகமும் 10வது அதிகாரத்தில் 1வது வருஷத்தில் அது நாதாபு அபியு அவங்க எப்படி இறந்தாங்கன்னு இருக்கும். நீங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தருக்கு எடுத்துகிட்டு போனது பற்றி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த அபினதாபு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவார். அப்போ கூட அது அந்த மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக அதை லேவியர்கள் தூக்கிட்டு வரணும். ஆனால் அவங்க அந்த மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே கூட அந்த ஊசா அபினதா மகன் ஊசா அது கீழே விழுந்துட போதோ அப்படின்னு அதை கையில் வச்சு நிறுத்துவார். அவர் அங்கே சடலம் ஆகிடுவார். அதை பார்த்து தாவீது பயந்து ஓபேத் ஏதோம் அப்படின்ற ஒருத்தர் வீட்டில் வச்சுருப்பார். அப்புறம் அவங்க 3 மாதம் கழித்து அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அதுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி நடனமாடி அதில் அதை எடுத்துகிட்டு தாவீதின் நகரில் வைக்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியே அவ்வளோ பரிசுத்தமானது தான். தேவனே பூமியில் இறங்கி மனுஷனாக நம்மளுக்காக ரத்தம் சிந்தி மரணித்தார். அப்போ அது எப்பேற்பட்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்ம இன்னும் அந்த மாதிரி அழிக்கப்படலை, ஆனாலும் அவர் மன்னிக்கிறாரு, நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. எப்படி ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டால் வக்கீலுக்கு வாய்தா சொல்லி மன்னிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கார். ஆனால் அவர் 2வது வாட்டி வரும்போது ஜட்ஜாக வருவார், தீர்ப்பு தான். அப்போது அவர் இந்த ரோமர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துலேருந்து 16வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா
அவர் சொல்றாரு, அதாவது நியாயப்பிரமாணம், திருச்சட்டம் 2ம் ஒண்ணு. நியாயப்பிரமாணத்தின்படி யார் நடக்குறாங்களோ, அவங்களுக்கு அதுக்கேத்த பரிசு கிடைக்கும். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா யார் தப்பு பண்றாங்களோ, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இது நியாயப்பிரமாணம் தெரிஞ்சவங்களுக்கா இருந்தாலும் சரி, இது தெரியாத பிற ஜனங்களா இருந்தாலும் சரி, அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ப தீர்ப்பு உண்டு. ஏன்னா, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அந்த மனசாட்சி மூலியமா எல்லார்கிட்டயும் இருக்காரு. அவர் வந்து இது தப்பு, இது சரி, இத செய், இது செய்யாதன்னு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்றது ரோமர் 2, 12, 16ல போட்டிருக்குங்க. அப்புறம் மெயின் விஷயம் என்னன்னா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்லருந்து ஆரம்பிக்குங்க. வீடு எது? நம்ம தான் அந்த வீடு. அந்த பழைய ஏற்பாடுல உடன்படிக்கை பெட்டிய பார்த்தவங்களே, அந்த பரிசுத்தமெல்லாம் பார்த்தவங்களே செத்து போயிடுறாங்க. இப்ப தீர்ப்பு நம்மகிட்டேருந்து வரும். நம்ம சட்டம் தெரிஞ்சவங்க. சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தண்டனை. பெலிஸ்தர்கள் வந்து தூக்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு அவங்க பார்த்தாங்க. அவங்க யாரும் எரிஞ்சு சாம்பல் ஆவல. ஆனா, நம்ம தான் இஸ்ரவேலர் மக்கள் அவங்க தான் வந்து அத லேவியர் தான் தூக்கிட்டு போனோம். அவங்க இல்லாம மத்தவங்க தூக்கிட்டு போம்போது, அது அந்த தீர்ப்புக்கு உள்ளாவுறாங்க. அதனால நியாய தீர்ப்பு நம்மகிட்ட இருந்து தாங்க ஆரம்பிக்கும். கிறிஸ்தவர்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால தேவனுக்கு பயந்து, தீர்ப்புக்கு பயந்து, நம்ம கடவுளுக்கு பயந்து வாழ்றது ரொம்ப நல்லது. மத்தவங்களுக்கு சாட்சியா வாழ்றது அதை விட நல்லதுங்க. நன்றி, வணக்கம். அழைக்கப்பட்ட அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.